சென்னை அம்பத்தூர் அருகே முன்பகையால் தூய்மை பணியாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக இறந்தவரின் மனைவி அச்சம் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர் அருணாச்சலம் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் கணவர் சீனிவாசன் அருணாச்சலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சீனிவாசன் தனது உறவினர்களுடன் கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இறந்தவரின் மனைவி ராணி, கைது செய்யப்பட்ட நபர்கள் காவல் நிலையத்திலேயே தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் காவல்துறையினர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறினார். போன் பண்ணி கூப்பிட்டாங்க, வாப்பா கொஞ்சம் நேரத்துக்குடா கூப்பிடுறீங்க, போனை கட் பண்ணுங்கடான்னு கட் பண்ணிட்டு நான் போனேன். மறுபடியும் போனை பண்ணி கூப்பிட்டானுங்க, பாவமாக திருடி போயிட்டு வரேன்னு போனேன். அவ்வளவு சீக்கிரம் வெட்டி போட்டானுங்கண்ணா. ஆண்மை ஒரு கருத்து போட்டானுங்க. நான் 3 குழந்தைங்க இருக்குதுண்ணா, நான் லோன் போடுறேன். என் குழந்தைங்களை வச்சுக்கின்னு நீங்க தானே இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். ஒருத்தனை கூட விடக்கூடாதுன்னா உங்களுக்கு தண்டனை அதிகமா வாங்கி கொடுக்கணும்னா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்னா. எதுனா ஒரு போலீஸ் ஒரு முடிவு எடுக்கல. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றோம், ஆம்புலன்ஸ் வண்டி வரல. அவன் உயிரே அதனால தானே போச்சு. போலீஸே அதுக்கப்புறம் தானே வந்து பதில் சொல்லிச்சு. இன்னும் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் அங்கேயே நின்று கெஞ்சி கிடக்குறோம்.